எந்திரிமா, 7 மணி ஆச்சு, இன்னும் வேலை செய்யாம இன்னும் தூங்கிட்டு இருக்க? இல்ல நைனா, 2 நாளா உடம்பு சரியில்லை, உடம்புலாம் வலிக்குது, அதனால தான் நைனா ஏந்திரிக்க முடியல. அம்மா உடம்பு முன்ன மாதிரி இல்லை நைனா. இப்போவாச்சும் உங்க அம்மா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நந்தெல்லாம் போலப்பா, கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட்டு ஃப்ரீயா தரதுனால பஸ்லயே போயிட்டு வரேன். ஆனா உன் பொண்டாட்டி அதை எப்படியோ பேசுறாப்பா. நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தானே போனேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? காரியம் ஆகணும்னா எப்படி வேணாலும் நீ மாற்றி மாற்றி பேசுவேன். இல்லை நைனா, உன் பொண்டாட்டி பேசுறது கேட்காத நைனா, என்ன நம்பு நைனா. அவ பேத்தியை பத்தி என்னென்னவோ சொன்னா தெரியுமா? நிறுத்துங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க பேரு சொல்லு மீனா. ஏங்க, உங்க அம்மா நீங்க ஆபீஸ் போனதும் திரும்பவும் போய் படுத்துட்டாங்க, ஒரு வேலையும் செய்யல. சரி, நானும் பாவம் அமைதியா தான் இருந்தேன், எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா நடிச்சேன்னு சொன்னாங்க. இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க உங்க அம்மாவை பத்தி. இப்பவே வந்து அம்மாவை அனாதாசிரமத்தில் சேர்த்து விடுறேன். ஏய், எந்திரி எந்திரி. என்னப்பா ஜி? என்ன பித்த பாயிண்ட நாடகம் போடுறியா? என்னப்பா ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம கிளம்புறோம். எங்கப்பா போறோம்? உன்னை அனாதாசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்க போறேன். ஏப்பா வேணாப்பா. ஏய், டிராமா பண்ணாத. வேணா 5 மணிக்கே எழுந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துறப்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்பா. வேணும்னா உன் பொண்டாட்டி காலையும் உன் காலையும் விடுறா. ஐயோ, நம்பாதீங்க, எல்லாமே நடிப்பு. நீங்க அப்படி போனதும் உடனே படுத்துட்டாங்க, எந்த வேலையும் செய்யல, எல்லாமே நான் தான் செஞ்சேன். ஒன்னும் சொல்ல வேணாம், எந்திரி கிளம்பு, புத்தி படிக்கிறது கிளம்பு, எந்திரின்ற. வேணாமா.